வணக்கம் சார். நமஸ்தே சார். இன்றைய கேள்வி, இப்போ நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், இல்லை நம்ம வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சி நம்ம இறைவன்கிட்ட வேண்டுதல் வைப்போம் இல்லையா? அந்த வேண்டுதல் நிறைவேறத்துக்கு இதை செஞ்சால் நமக்கு அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறிடும் அப்படின்னா அது என்ன வேண்டுதல்? இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு பரிகாரம். இதை நான் பண்ணியிருக்கேன். ஒரு வாத்தியார் இது எனக்கு அது அவர் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்னமோ இதில் ஒரு என்னமோன்னு இருக்குது, இவர் இது இப்படி பண்ணுறாரேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இதை கேட்டேன். அவர் எனக்கு சொன்னார், சரியான கேள்வி கேட்டிருக்க, நீங்கள் அதை செய்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு புரியும்னு சொன்னார். அவர் ஒரு பெரிய அக்னிஹோத்திரி மாதிரி. சரின்னு சொல்லிவிட்டு இதை நான் செய்து பார்த்தேன். மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடச்சிது. ஒரே ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் சொல்கிற பலன்களை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நல்ல இந்த கையில் இந்த இடத்துல மட்டும் பத்மம்னு சொல்லுவார், தாமரையுடைய தன்மைகளை கொண்டது. இந்த நடு இடங்கள், இந்த இடத்துல நல்ல கை கழுவிட்டோ ஒரே ஒரு மல்லி புஷ்பம் இல்லைன்னா ஒரே ஒரு புஷ்பத்தை கரெக்டாக வச்சு இந்த ஹிருதயத்துக்கிட்ட வச்சு அந்த சுவாமியை மனசார வேண்டணும். அந்த இறைவனுடைய நாமத்தை 16 முறை, சோடச முறைன்னு சொல்லுவார், சொல்லி உங்களுக்குன்னு ஒரு சங்கல்பம் இருக்கும். அப்படி இந்த சங்கல்பம் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த புஷ்பத்தை சுவாமிகிட்ட அவருடைய பாதத்தில் இப்படி சமர்ப்பணம் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய முறைகளை ஆத்மார்த்தமாக செய்து பார்த்தா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது சக்கரங்கள், இந்த சக்கரங்களுக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த சக்கரங்களுக்கும் இங்கே கையில் இருக்கக்கூடிய இந்த பொருளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரதை உங்களால் புரிய முடியும். ஒரு மிராக்கிள் நடக்கிறத உங்களால் தெரிய வரும். ஒரு பெரிய அனுபவம் இந்த இடத்துல, இந்த பக்தியில் ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும். இது உங்களுக்குள்ளே போய் பல செய்திகளுக்கு ஆன்சர் கொடுக்கும், ஒரு வழி கொடுக்கும், பக்தியில் ஒரு அடுத்த நிலையை கொடுக்கும், சுவாமிகிட்ட ஒரு அடுத்த நெருங்கின ஒரு தன்மையை கொடுக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். எல்லாரும் இதை செய்யலாம். பட் இப்போ நான் சொல்கிறப்பவே ஐ கான்ட் ப்ரீஃப் வித் மை வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என் வார்த்தையால் இதை நான் விவரிக்க முடியல. பட் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம் கிடைக்கும். அந்த வரத்தில் உங்களுக்கு வெற்றியும் கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன வழிபாட்டை இந்த சோடச்ச கலை நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைமில் தான் பண்ணணுமா, இல்லை இதற்கு வேறு ஏதேனும் நேரம் இருக்கிறதா? ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவை கூப்பிடுறது, அம்மா ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இந்த டைம் தான் நீ என்னை கூப்பிடணும், இந்த டைம் என்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை. இந்த டயத்தை தான் நீ இந்த டயத்தில் தான் நீ என்னை பூஜை பண்ணணும் அப்படி கிடையாது. கோயில் முறைகளில், வீட்டு முறைகளில் அப்படி வச்சுருப்பான். ஆனால் தியான முறைகளுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் இதை பூஜை நேரத்தில் இது பண்ணலாம், சங்கல்பம் நேரத்தில் இது பண்ணலாம். இதுக்குன்னு நேர காலங்கள் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. நம்ம காலையில் பூஜை பண்ணும்போது பண்ணலாம், இல்லை சாயந்தரம் பூஜை பண்ணும்போது நீங்கள் இதை செய்தாலே ஒரு பெரிய பலன்கள். ஏக புஷ்பம் அதான் சொல்லுவேன். லிங்காஷ்டகத்துலேயும் பைரவாஷ்டகத்துலேயும், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பில்வாஷ்டகத்துலேயும் வரும். ஏகாட்சரக, இந்த ஏக அக்ஷரத்துக்கும் ஏக பில்வத்துக்கும் ஏக புஷ்பத்துக்கும் ஏக நாமத்துக்கும் ரொம்ப விசேஷம் உண்டுன்னு இந்த மந்திரங்களில் வர அதை நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப அருமை சார். ஏக புஷ்பத்துக்கு என்ன ஒரு மதிப்பு, அதை நம்ம வச்சு வேண்டதால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான அழகான விளக்கம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.